ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்குமா இல்லையா? இந்த டிபேட் இப்போ மேற்குலக நாடுகள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா ஏதோ ஒன்று செய்ய ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான். ஈரான் ரொம்ப சைலண்டாக இருக்காங்க. சொல்லப்போனால் அமெரிக்காவினுடைய எச்சரிக்கையை மீறி இந்நேரம் ஈரான் எதையாவது ஒன்று சொல்லியிருக்கணும். பட் ஈரானுடைய ட்விட்டர் பக்கமாக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய ஒஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சனாக இருக்கட்டும், யாருமே அதீதமாக எந்த விஷயத்தையும் வெளியில் சொல்லவே இல்லை. சொல்லப்போனால் அவங்க அணு ஆயுதத்தில் அதிக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு செய்தியாக மாறி நிற்கிறது. ஆல்ரெடி அவங்க யுரேனியம் என்ரிச்மெண்ட், நாங்கள் வெப்பன் கிரேட் யுரேனியம் என்ரிச்மெண்ட் செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை கொடுத்துருந்தாங்க. இதனால தான் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதலை நடத்தியிருந்தது. ஈரானுடைய அணு ஆயுத கிடங்குகள், அணு ஆயுத சோதனை கூடங்கள், இது எல்லாத்தையுமே நாங்கள் அழிப்போம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சூளுரைத்திருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ ஈரானுடைய ஒவ்வொரு காய் நகரத்திலையும் அமெரிக்கா பார்க்கிறார்களோ இல்லையோ, கண்டிப்பாக இஸ்ரேல் பார்த்து கொண்டிருக்கிறது என்கிற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அமெரிக்கா ஈரான் அடிக்கிறதுக்கு முன்னாடியே இஸ்ரேல் ஈரானை அடிக்க தொடங்கிவிடும் என்பதுதான் எல்லோரும் தெரிந்திருக்கக்கூடிய செய்தி.